நாமக்கல்லில் 5 சவரன் நகைக்காக பட்டப்பகலில் வீடு புகுந்து மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே மாதத்தில் 9 முதியவர்கள் நகை பணத்துக்காக கொல்லப்பட்ட கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? குஜராத்தில் பாபநாசம் படப்பாணியில் கணவரை கொன்று புதைத்துவிட்டு ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். கணவரை கொன்றுவிட்டு 2 ஆண்டுகளாக உறவினர்களை ஏமாற்றி வந்த பெண் போலி முகவரி மூலமாக சிக்கியது எப்படி? கர்நாடகாவில் மனைவியை உயிருடன் தூக்கில் தொங்கவிட்டு அவர் துடிதுடித்து இறப்பதை பெற்றோருக்கு வீடியோ கால் மூலமாக காட்டிய சைக்கோ கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணவனின் சந்தேக புத்தியால் 23 வயது இளம்பெண்ணின் உயிர் பறிபோனதன் அதிர்ச்சி பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் உள்ள தேசிய காவல் அகாடமியில் பயிற்சி IPS அதிகாரி சக பயிற்சி பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிகாரியின் அவமதிப்பால் காவலர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு UPSC தேர்வெழுதி IPS அதிகாரியானவர் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. சிவகங்கையில் போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட ரவுடி ஜாமீனில் வெளியே வந்த 5 நாட்களில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக தம்பியும் அண்ணனும் அடுத்தடுத்து தீர்த்து கட்டப்பட்டதன் திடுக்கிடும் பின்னணி என்ன? மத்திய பிரதேசத்தில் இளம்பெண் வங்கி ஊழியர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 வருட காதலை முறித்ததால் வெறிச்செயலில் ஈடுபட்டு விபத்து போல சித்தரித்த காதலன் சிக்கியது எப்படி? சிவகங்கை அருகே ஜாமீனில் எடுக்காத மனைவியை சிறையில் இருந்து வெளிவந்ததும் கணவர் தீர்த்து கட்டியுள்ளார். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர் வெளியில் வந்து மனைவியை கொன்றதன் பின்னணி என்ன? FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.